இந்தியன் பாலிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் 2, அதாவது பார்ட் 1ல் நம்ம வந்து பிரசிடென்ட், கவர்னர்ஸ் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் அதுக்கப்புறம் இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து ஆர்டிகல் 63 அப்படின்ற ஆர்டிகல் வந்து சொல்லுது அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பற்றி. இந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற போஸ்டிங், இந்த ஐடியா எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏ, ஓகேங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்களோட ஐடியா தான் அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொண்டு வந்தது. இவரும் எக்ஸிக்யூட்டிவ் தான், ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 63 வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அவர் கீழே என்னென்ன போஸ்டிங், அவர் கீழே என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், இவர் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவர் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே லைக் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், பீப்புளெல்லாம் டைரெக்டாக எலெக்ட் பண்ண முடியாது. ஸோ வைஸ் பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா அது ஒரு ஓட்டிங் சிஸ்டம். அது எங்கே நடக்கும் அப்படின்னா லைக் பார்லிமெண்ட்டில் நடக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம எலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ரெப்ரசன்டேட்டிவ், ப்ளஸ் வந்து மேலே ராஜ்யசபா இருக்காங்க இல்லையா, அவங்க சேர்ந்து இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ற மெத்தடில் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. சேம் இதே மெத்தட் தான் பிரசிடென்ட்டும் கூட எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் படி தான் வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட குவாலிஃபிகேஷன். ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ஹி மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் வந்து அவருக்கு வந்து 35 வயசு ஆகிருக்கணும், அதாவது 35 years old. ஹி ஷுட் பி 35 years old. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து லைக் வந்து ராஜ்யசபாவோட மெம்பராக இருக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து அவருக்கு வந்து இருக்கணும். அவர் வந்து ராஜ்யசபா மெம்பர். பிரசிடென்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் தான். பட் ஆனால் அவர் வந்து லோக்சபாவோட மெம்பருக்கு லோக்சபாவோட மெம்பர் ஆகிறது குவாலிஃபை இருக்கணும். இவங்க வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கு குவாலிஃபை இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 64 என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, ஆர்டிகல் 64 என்ன சொல்லுது அப்படின்னா he must be a ex officio chairman அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 65 he must be a ex officio chairman. ஆர்டிகல் 64 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் என்ன அப்படின்னா ராஜ்யசபா. அதாவது ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த சபையோட சேர்மனாக வந்து இவர் தான் இருப்பார். இவருக்கான சம்பளம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா இந்த அவையோட சேர்மனாக இருக்கிறதுக்காக தான் இந்த சம்பளம் கொடுக்குறாங்க. அதுபோக அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்காக அவர் வந்து சம்பளம் வாங்கலை, இந்த அவையோட சேர்மனாக இருக்கிறதுக்காக தான் அவருக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்கார், ப்ளஸ் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனாகவும் இருக்கார். ஸோ வந்து இவருக்கான பே வந்து இந்த போஸ்டிங்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த போஸ்டிங் வந்து தனியாக வந்து சேலரி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட டெனர், அஃப்கோர்ஸ் இவரோட டெனர் வந்து 5 years பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இவரோட ரிமூவல், ஓகேங்களா. இவரோட ரிமூவல் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி போட்டு தான் இவரோட ரிமூவல் இருக்கணும். ரிமூவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா லைக் ஃபஸ்ட் பில் பாஸ் பண்ணி நோட்டீஸ் கொடுக்கணும். அவருக்கு 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். 14 நாள் நோட்டீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இரு அவைகளையும் அவர் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில், அதாவது 3/2 பங்கு பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அதில் பாதி பேர்த்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து சரி அப்படின்ற சம்மதம் பண்ணி சொன்னால் தான் இவரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற வந்து ஒரு ஓவரால் வியூ இதுதான். லைக் திரும்ப நான் சொல்கிறேன், ஆர்டிகல் 63ன்றது வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்கணும் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த போஸ்டிங் வந்து யூஎஸ்ஏ மாடல், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட மாடலில் வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற போஸ்டிங் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட், இந்த மெத்தடில் தான் அவரை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவரோட எலெக்டிங் மெத்தட் வந்து இதுதான். அதுக்கப்புறம் இவரோட குவாலிஃபிகேஷன் நான் என்னன்னு சொன்னேன், லைக் 35 வயசாக இருக்கணும், ராஜ்யசபாவோட மெம்பராக இருக்கிறதுக்கு இவருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 64 படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன், அதாவது ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக வந்து இவர் இருக்கணும். ஸோ தட் அதுக்கு தான் அவருக்கு வந்து பே தராங்க. ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து இவருக்கு வந்து பே கிடையாது. ப்ளஸ் வந்து இவரோட டெனர் தெரியும் 5 years. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ரிமூவல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி போட்டு பார்லிமெண்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இவங்க வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ 3/2 பங்கு பேர் வந்து அவையில் வந்து இருக்கணும். அந்த 2 பங்கு பேரில் வந்து பாதிக்கு மேலே வந்து அசன் கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வைஸ் பிரசிடென்ட்டோட ஓவரால், ஓகேங்களா, ஒரு ஓவரால் வியூ. அடுத்து பாருங்கள், பிரைம் மினிஸ்டர். இப்போது
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டேரெக்டாக வந்து எலெக்ஷன் கிடையாது. அவங்க வந்து பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அவங்க வந்து ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் லைக் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இப்போ இவங்க வந்து பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ். இவங்க வந்து இவங்களோட எக்ஸிக்யூஷன் பவர்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. இந்தியா பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஓகேங்களா. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்லேருந்து தான் அந்த ஐடியாவை தான் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த பார்லிமெண்ட்டுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. இதான் சொல்கிற மாதிரி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரியல் எக்ஸிக்யூஷன், அதாவது ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். எதனா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது பெயர் அளவிலான அவர் தலைவர்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் தான் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையுமே செயலாக்கம் பண்ணுவார். அவர் வந்து லைக் வந்து ஆர்டர் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுவார். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அதை வந்து செயலாக்கம் பண்ணுவார். கொண்டு போய் பீப்புள்கிட்ட சேர்க்க வேண்டியது வந்து இவர் கீழே இவர் கூட இருக்க அந்த அமைச்சர் அவையும் தான் வந்து அதை பண்ணுவாங்க. ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இவர் தான். ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து இவர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்ன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து மாறும். லைக் வந்து இப்போ வந்து லைக் பிஜேபி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தாங்கன்னா அது காங்கிரஸ் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு யார் ஹெட் அப்படின்னா, இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, பிஎம் தான் ஹெட்டாக இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட்டோட ஹெட் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, பிரிமஸ் ஆஃப் இன்டர்பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈக்குவல்ஸில் ஃபஸ்ட்டு ஈக்குவல்ஸ்ன்றது இங்கே யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. மினிஸ்டர்ஸ் தான் வந்து ஈக்குவல்ஸ்னு சொல்கிறாங்க. எல்லா மினிஸ்டர்ஸுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்கள முதன்மையானவர் யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, பிரிமஸ் இன்டர்பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈக்குவல்ஸில் முதன்மையானவர் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இந்த நேம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாருங்கள், இவரோட அப்பாயின்மெண்ட்டுன்றது தனியாக கான்ஸ்டியூஷனில் எதுவுமே ஒன்று கொடுக்கல. இவரோட அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, லைக் பிரசிடெண்ட் தான் அவர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா, எந்த பார்ட்டியோட தலைவர் வந்து மெஜாரிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்கள தான் வந்து இதை வந்து அப்பாயின்ட் பண்ண லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி ஓகேங்களா. அவங்கள தான் அப்பாயின்ட் பண்ண. தனியாக கான்ஸ்டியூஷனில் இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் தான் வந்து இவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் வேறு ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி காமிச்சாங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸாக அவங்கள வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொலாங் ஆகிட்டு இருக்கும். லைக் பாருங்கள், இவரோட ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவர் உள்ளே வந்தோடனே மினிஸ்டர்ஸ்க்கான லிஸ்ட் வந்து இவர் தான் ரெடி பண்ணி தரணும். இவரோட ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இவருக்கு வந்து மினிஸ்டரோட லிஸ்ட் தயாரிக்க தான் அவரோட ஃபஸ்ட் ஒர்க். ஸோ கொஸ்டின் வந்து இவரோட ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒர்க் என்னன்றதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ மினிஸ்டர் வந்து லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோஸ் ஓகேங்களா. போர்ட்ஃபோலியோஸ் யாருக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் வந்து இவர் தான் கொடுப்பாரு. யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு. ஸோ போர்ட்ஃபோலியோஸோட ரெக்கமெண்டேஷனும் பிஎம் தான் கொடுக்குறாரு. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சேர்மன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஓகேங்களா. சேர்மன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ன்றது ஒன்றும் கிடையாது, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கான ஒரு கவுன்சில் ஓகேங்களா. ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்கும். இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ன்றது வந்து இப்போ வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, சுமூகமாக தீர்த்து வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மன் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிஎம் தான் இருப்பாங்க. அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் வந்து லைக் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யூடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லா பேர் இருப்பாங்க. பட் இருந்தாலும் சேர்மன் தான் வந்து பிஎம் தான் இருப்பாங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மன். அதுக்கப்புறம் பாருங்கள், சேர்மன் ஆஃப் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. ஸோ நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். ஸோ நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டியோட சேர்மனாக யார் இருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்காங்க. அதுபோக அஃப்கோர்ஸ் நித்தி ஆயோகோட சேர்மனாக அவர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடிக்கு வந்து அவர் வந்து சேர்மனாக வந்து இருக்கார். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், பிஎம் ஆஃபீஸ்.
பிஎம் ஆஃபீஸ்ன்றது இதுக்கு முன்னாடி பிஎம் செக்ரட்டரியேட்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1977 வந்து பிஎம் ஆஃபீஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல், இது பாடி கிடையாது ஓகேங்களா. இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் இல்லை, இதுக்கு கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் தான் அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல். இதை யார் ஹெட் பண்ண தலைமை வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி. பிரின்சிபல் கிடையாது, பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்ற ஒருத்தர் தான் இதுக்கு வந்து ஹெட்டு. இவங்களோட அட்வைஸில் தான் அவங்க வந்து எல்லாமே அசிஸ்ட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா பிஎம்ஓ, அவங்களோட கவுன்சிலும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஹெட் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து திங்க் டேங்க் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரோட திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி நித்தி ஆயோக் திங்க் டேங்க் ஆஃப் பாலிசி மேக்கிங் சொல்கிறோம், அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டரோட திங்க் டேங்க் வந்து இவங்கள தான் சொல்கிறாங்க. யார் அப்படின்னா பிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், 1977. ஸோ ஓகேங்களா, இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல். அகைன் சொல்கிறேன், திங்க் டேங்க் ஆஃப் பிஎம் ஓகேங்களா. திங்க் டேங்க் ஆஃப் பிஎம்னு சொல்லிட்டு வேறு யாராவது கேட்டாங்க அப்படின்னா கேபினட் அப்படின்னு நம்ம போட்டுறக்கூடாது ஓகேங்களா. திங்க் டேங்க் ஆஃப் பிஎம்னா பிஎம்ஓ ஆஃபீஸ் தான், பிஎம் ஆஃபீஸ் தான் திங்க் டேங்க் ஆஃப் பிஎம். அதுக்கப்புறம் பாருங்கள் யூனியன் கேபினட். இந்த யூனியன் கேபினட்டும் பிஎம்மும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா யூனியன் கேபினட் யார் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா பிஎம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ண சொல்லி. ஸோ அந்த ஃபார்மேஷன், அந்த யூனியன் தான் யூனியன் கேபினட். யூனியன்னா சென்ட்ரலோட கேபினட். அந்த கேபினட் தான் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேபினட் ஓகேங்களா. கேபினெட் மினிஸ்டர்ஸ்ன்றது வந்து யார் யாருக்கெல்லாம் இப்போ மினிஸ்ட்ரி இருக்குது, இருந்தாலும் மினிஸ்ட்ரியிலே முக்கியமான மினிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் கேபினெட் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. லைக் என்ன சொல்கிறது, டிஃபென்ஸ், அந்த ஃபினான்ஸ், அந்த மாதிரி முக்கியமான மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே கேபினெட் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கீழே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ அவங்க வந்து மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் கேபினெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நியூக்ளியஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட முக்கிய புள்ளி, நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம், உட்கருன்னு கூட சொல்லலாம். நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் ஏன்னா அவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, முக்கியமான மினிஸ்ட்ரி எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து முக்கியமான இடம். ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் கீழே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மினிஸ்டர் வந்து கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேயே முக்கியமானவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கேபினட் ஓகேங்களா. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி எது, யூனியன் கேபினட். அதே மாதிரி நம்ம பிஎம் ஆஃபீஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல், அதாவது கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு ஓகேங்களா. அத்தாரிட்டி தான், பாடி கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்கள் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாருங்கள். ஃபார்முலேட்டிவ் பாலிசிஸ். எந்த ஒரு முக்கியமான பாலிசியாக இருந்தாலும் இவங்க வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லாட்டி இவங்க தான் வந்து அந்த பாலிசியை வந்து ஃப்ரேம் அப் பண்ணுவாங்க. ஸோ வந்து இவங்களோட முக்கியமான ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, பாலிசி. நம்மளுக்கு வர ஸ்கீம்ஸு பாலிசிஸ் எல்லாமே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது எல்லாமே அவங்களுக்கு இல்லை, அவங்க ஃபார்ம் பண்ணதாக இருக்கும், இல்லாட்டி அவங்க வந்து சைன் பண்ணி கொண்டு வந்ததாக இருக்கும். ஸோ ஃபார்முலேட்டிங் பாலிசிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஆர்டினன்ஸ். அதாவது அவை கூடாமல் இருக்கும்போது பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் போடுவார்ல, ஆர்டிகல் 1 to 3 படி, ஆர்டிகல் 123 படி. அந்த ஆர்டினன்ஸை வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன், அவர் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட முடியாது. அவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனில் தான் அதை வந்து பண்ணணும். அஃப்கோர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதும் யூனியன் கேபினெட் தான் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ஆர்டிக்கலை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்பாயிண்ட்ஸ் என்கொயரி கமிஷன். இங்கே என்ன என்கொயரி கமிஷன் அப்படின்னா, யூனியன் கேபினெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு என்கொயரி கமிஷனாக வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா யூனியன் கேபினெட் கீழே, அதாவது கேபினெட்னா கேபினெட் வந்து ஒரு மினிஸ்ட்ரி இருக்குன்னா மினிஸ்ட்ரி கீழே விங்ஸ்ன்னு இருக்கும், விங்ஸு கீழே டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், டிபார்ட்மெண்ட் கீழே டிவிஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மினிஸ்ட்ரி, விங்ஸு, டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்கொயரி கமிஷன் வைப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தான், இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் கூட இருக்கலாம். இப்போது 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில பிரச்சனை இருக்குது அப்படின்னா, லைக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்க்கும் இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா இங்கே ஒரு என்கொயரி கமிஷன் வைப்பாங்க. இந்த என்கொயரிக்கு இவங்க தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த என்கொயரி கமிஷனோட ரிசல்ட் படி ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் என்கொயரி கமிஷன் வந்து ஒரு முக்கியமான அம்சம். அதுக்கப்புறம் பாருங்கள் கேபினெட் செக்ரட்டரியேட். கேபினெட் செக்ரட்டரியேட் ஒன்றும் இல்லை, நம்ம கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கேபினெட் மினிஸ்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு செக்ரட்டரியேட் ஓகேங்களா. அந்த செக்ரட்டரி தான் கேபினெட் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபினெட் மினிஸ்டரை அசிஸ்ட் பண்ணுற ஒரு செக்ரட்டரியேட் ஓகே. அசிஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ், அங்கே கேபினெட் மினிஸ்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்கள அசிஸ்ட் பண்ணுற ஒரு செக்ரட்டரி. இந்த கேபினெட் செக்ரட்டரியிலே முக்கியமான ஆள் யார் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி, கேபினெட் சீஃப் செக்ரட்டரி. இந்த கேபினெட் சீஃப் செக்ரட்டரின்றது தான் இந்த கேபினெட் செக்ரட்டரியெல்லாம் இருக்காங்களா அவங்களே முக்கியமான, ஹெட்டுன்னு சொல்கிறத விட அவங்களே ஃபஸ்ட் பர்சன் ஓகேங்களா.
இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிவில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது இந்தியாவோட டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட்டாக தான் இந்த சீஃப் செக்ரட்டரி அப்படியே வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இது கேபினட் சீஃப் செக்ரட்டரியாக இந்தியாவோட டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட்டை தான் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து கேபினட் மினிஸ்டருக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் சீனியர் செலெக்ஷன் போர்டு. இது என்ன சீனியர் செலெக்ஷன் போர்டு? இந்த சீனியர் செலெக்ஷன் போர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த செக்ரட்டரி இருக்காங்களா, இந்த செக்ரட்டரி வந்து இவங்களுக்கு கீழே இருக்க ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி எல்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரிலாம் யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி இருக்கார்ல, கேபினட் சீஃப் செக்ரட்டரி, இவர் தான் வந்து அந்த போர்டுக்கு சேர்மனாக இருப்பார். இந்த போர்டு தான் வந்து அந்த செக்ரட்டரியை வந்து அப்பாயின்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா சீஃப் அட்வைசர். இது ரொம்ப முக்கியம். இவர் வந்து சீஃப் அட்வைசர் யாருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் அட்வைசர். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேபினெட் செக்ரட்டரி. ஆனால் இவரோட அட்வைசர் யாருக்கு, இவர் யார் சீஃப் அட்வைசராக இருக்கார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் அட்வைசராக இருக்கார். ஸோ இதுவும் கொஸ்டின் அரைஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு. ஸோ சீஃப் அட்வைசர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். சேர்மன் எதுக்கு சீனியர் செலெக்ஷன் போர்டோட சேர்மனாக இருக்கார். பிரைம் மினிஸ்டரோட சீஃப் அட்வைசராக இருக்கார். இவர் யாராக இருப்பார்னா சிவில் சர்வெண்ட்டோட டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணுறது. ஸோ கேபினெட் செக்ரட்டரிக்கு இதுதான் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இதை தாண்டி கொஸ்டின் எங்கேயும் போகாது. ஸோ நம்ம அடுத்த பாலிட்டி கிளாஸில் வந்து நம்ம வந்து லெஜிஸ்லேஷன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஏரியா. இதெல்லாம் பார்க்காம எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆக வேணாம். ஓகே, தேங்க்யூ.